இப்படி ஒரு முதல்வரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு பெருந்தலைவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. பழனியில கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல பயங்கரமான ஒரு மோசடி நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்ல என்ன மாதிரியான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம், இன்னொன்னு ரொம்பவே துக்கமான ஒரு விஷயம். இப்போ கேரளா கூட நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கைகோர்க்க போறாங்க. அந்த அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு. ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய படிக்காத மேதை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொன்னாலும், ஆனா அவரால் எத்தனையோ பேர் இன்னைக்கு படிக்கிறாங்க, எத்தனையோ பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சி காலத்துல எத்தனையோ அணைகள் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இவர் ரொம்ப பெரிய முக்கியத்துவமா இருந்திருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம எல்லாருமே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள். இதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லாட்டியும் அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமுமே நமக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு இன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மலர் தூவி மரியாதை செஞ்சிருக்காங்க. அவரை பத்தி சோசியல் மீடியால எல்லாருமே ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப எளிமையானவர், மக்களுக்காக தான் தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களே தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பழனியில கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்டையா போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். பழனி அடிவாரத்துல இருக்கிற அந்த சுவாமி மடம் பாத்தீங்கன்னா 1.4 ஏக்கர், அது மொத்தம் பாத்தீங்கன்னா 100 கோடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அத ஒரு 2 கோடிக்கு இவங்க என்னமோ இவங்க விட்டு சொந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலி 2025 செப்டம்பர் நவம்பர் அந்த மாசத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது கோயிலுக்கு சொந்தமான நிலையம், இதை யாருக்குமே தனிநபர் யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அதையும் மீறி இப்போ 2026 மார்ச்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடந்துச்சு. ஆனா அது தோல்வி ஆயிருச்சு. இப்ப திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படின்னா ஹைகோர்ட்ல போயிட்டு இது மூலமா கேஸ் எல்லாம் கொடுத்து இப்ப சார் பதிவாளரா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்டின் மணிகண்டன் இருக்காரு. அவர் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, அந்த பத்திரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, எதையுமே முழுசா படிக்காம அரைகுறைமா என்ன பண்ணிட்டாருன்னா இதுக்கு கிரயம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இஷ்யூ ரொம்பவே பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சரான ரமேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ரிலேட்டிவ் பேர்ல இது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸுமே சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது அவதூறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவரே இப்போ ரீசெண்டா பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கைது பண்ணிருக்காங்க. யாரு இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாம அவதூறு பரப்புறாங்கல்ல, அவங்க மேலேயுமே போலீஸ் தகுந்த ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ திமுகவுடைய ஆட்சியிலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம தானே பாத்துக்கிட்டாங்க. இப்போ தாவேகாவுடைய ஆட்சியில தானே இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அப்போ மோசடி பண்ணது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே பழனியிலே பாத்தீங்கன்னா இந்த விடுதிகள் நிறைய இருக்கு. அதுல முருகன் பேர்லயா இருக்கட்டும் இல்ல குறிஞ்சி விடுதி, இந்த மாதிரி விடுதிகள்ல கட்டணம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 300ல இருந்து 1500 ரூபாய் 2500 ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 600ல இருந்து 4500 ரூபாய் அந்த அளவுக்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அதாவது முருகனை பார்க்க வர்ற பக்தர்களுக்கு அவங்க விடுதியில தங்குறதுக்கான கட்டணத்தை அதிகமாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இது புதுசா நடக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையா? அப்பெல்லாம் எதுக்கு இவங்க எதுவுமே வாயை திறந்து கேள்வியே கேட்கல? இது எல்லாமே மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இதா இல்ல விஜய் அவர்கள் மேல இருக்க வெறுப்பா அப்படிங்கிறது தெரியல. இதனாலதான் தமிழ்நாட்டுல பிஜேபி இன்னுமே நினைச்ச எதையுமே சாதிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமுமே வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. தாவேகாவுடைய ஆட்சியில முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை கம்மி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே மறைமுகமா ஸ்கூல் பசங்க எல்லாமே இந்த போதைப் பொருளை அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமாவே இருக்கு.
இருக்கு. இப்போ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்டோட நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கைகோர்த்து ஆபரேஷன் டூஃபான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யாரு சப்ளை பண்றாங்க, அவங்களுடைய நெட்வொர்க் யாரு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு முழுசா அடிச்சு காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. இப்போ அதே வழியை தான் நம்ம சிஎம் விஜய் அவர்களுமே வந்துட்டு ஃபாலோ பண்ண போறாங்களா, கேரளால வந்து இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடத்த போறாங்க, அதுக்குமே நம்ம சிஎம் விஜய் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க அதுக்கு அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ரொம்பவே தீவிரமா நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இந்த போதைப் பொருள் ஒழிஞ்சா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் எல்லா தப்புகளுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும், இல்ல கொலை நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல கொள்ளை நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்பவே மேஜரான ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ இது மாறினா ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது அப்படிங்கிற மாதிரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து கேட்கலாம், திமுகவுடைய ஆட்சியில 2021 இருந்து இப்போ 26 வரைக்கும் 27க்கும் மேற்பட்ட இந்த லாக் அப் டெத் விஷயம் வந்து நடந்திருக்கு, மரணம் வந்து நடந்திருக்கு. அப்போ நடக்கும் போதெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்காம இப்போ வந்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம வந்துட்டு புதுசா ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கோம். ஸோ அப்போ என்ன நடந்துச்சோ அதையே திருப்பி நடக்கிறதுக்கு பேர் வந்து மாற்றம் கிடையாது, அது வந்து ஏமாற்றம் தான். சரி, ஓகே, அந்த அளவுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கன்னியாகுமரியில வந்து ஈத்தங்காடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர், அவரோட பேர் வந்து சபரிவர்மன், அவருக்கு வயசு 34. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஊர்ல வந்து சின்னதா பொட்டி கடை வச்சிருக்காங்க. இப்போ இந்த குட்கா எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அது வந்து அவரோட கடையில இருந்ததுனால அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கைது பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனா இங்க போலீஸ் வந்து கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம், மனசாட்சி எதுவுமே இல்லாம அவரை அவ்வளவு தூரமா என்ன பண்ணிருக்காங்கன்னா சித்திரவதை பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க சைட்ல இருந்து சொல்ற ரீசன் வந்து நம்பவே முடியல. ஏன்னா அங்க வந்து அவர் திடீர்னு கத்துனாராம், அது மத்தவங்களுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சாம். அதனால இப்படி எல்லாம பண்ணுவாங்களா, கை கால் எல்லாத்துலயுமே வந்து கைத்த கட்டி அவரை பயங்கரமான சித்திரவதை பண்ணிருக்காங்க. அவர் வந்து இப்ப இறந்தே போயிட்டாரு. இப்போ போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அவருக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்திருக்கு, அவரோட ஹெல்த் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது. இவங்க கைது செய்யும் போது அவரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறதுமே வந்து நல்லபடியா தான் இருந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு. அது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அவரோட உடம்புல 19 இடத்துல வந்து காயம் இருக்கு. அவரோட பின்தலையா இருக்கட்டும், கழுத்து, நெஞ்சில எல்லாம் வந்துட்டு பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது தான் உண்மையிலே ரொம்பவே வேதனையா இருக்கு. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்ல அஜித் அது ஒண்ணு நடந்துச்சு, இப்போ ஆகாஷ் லாக்அப் டெத் நடந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் தடுக்கிறது, இதுக்கான காரணங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, எதுக்காக போலீஸ் வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கணும்? ஏன்னா சின்னதா ஒரு தப்பு பண்ணவங்களுக்கே வந்து இவ்வளவு தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அவன் கோடி கணக்குல ஊழல் பண்றான், லஞ்சம் பண்றான், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா எப்பவுமே வந்துட்டு ஏழையோட வயிற்றுல அடிக்கிறதே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த மாதிரியான சோகமான விஷயங்கள் வந்து கன்னியாகுமரியில நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பெண்களோட உல்லாசமா இருந்து அதை வீடியோவா எடுத்த காசி, அது வந்து முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். அவருக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவருக்குன்னு அவ்வளவு மரியாதை எல்லாம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் எல்லாம் வேண்டாம், அவனுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். பெண்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நல்லா ஜிம் பாடியா ஸ்மார்ட்டா பாக்குறதுக்கு அழகா இருந்தா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எங்க அழகு இருக்கோ அங்கதான் வந்து ஆபத்து இருக்கு. அது வந்து இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணிருக்கானா, பெண்கள்கிட்ட வந்துட்டு அவங்க கூட நல்லா பேசி ஃப்ளோட் பண்ணி அவங்க கூட ஒன்னா இருந்து அதை வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்கள்ட்டே வந்துட்டு அமௌண்ட் கேட்டு மிரட்டி இருக்கான். நிறைய பேர் வந்து அமௌண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில பேர் கொடுத்த கேஸால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்பவே தீவிரமா போச்சு. இப்போ அவனுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த கன்னியாகுமரியில இந்த லாக்அப் டெத் நடந்திருக்குல்ல, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே, இதுக்கான காரணங்கள் என்ன? காவல்துறை ஏன் இவ்வளோ அராஜகம் பண்ணணும், இவ்வளோ சித்திரவதை பண்ணணும்? இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.